வணக்கம். இறங்கி அடிக்கும் செந்தில் பாலாஜி. அதிமுக பாஜகவினர் திமுகவில் அழிக்கம். அப்படி என்ன நடந்தது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கரூர் தான் நம்பர் 1. இறங்கி அடிக்கிற செந்தில் பாலாஜி இரவோடு இரவாக கட்சியை தாவி, அதாவது அதிமுக பாஜகவினர் திமுகவில் குண்டோடு ஐக்கியமாயிருக்காங்க. ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை பணியானது மாநிலம் முழுவதும் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. மாற்று கட்சியில் இருந்து முக்கிய நிர்வாகிகளையும் புதிய உறுப்பினர்களையும் திமுகவில் இணைக்கும் பணி பல மாவட்டங்களில் ஒரே வேகத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இருந்தாலும் கரூர் மாவட்டம் இந்த முயற்சியில் முன்னிலை வகிக்கிறது. இதற்கு MR விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜியும் காரணம் என சொல்லப்படுகிறது. அதாவது திமுகவில் இருந்து நிர்வாகிகளை அதிமுகவிற்கு கடத்தப்படுவதும் அதிமுக நிர்வாகிகளை திமுகவிற்கு கடத்தப்படுவதும் கரூரில் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மாற்று கட்சியினர் திமுகவின் கைகோர்க்கும் பணிகளில் கணிசமான ஆதரவை பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில்தான் நேற்று இரவு அதிமுக பாஜக வார்டு கவுன்சிலர்கள் முதல் முக்கிய நிர்வாகிகள் வரை பலர் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சரான இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இரவு பொழுதில் நடந்த இந்த தாவல் நிகழ்ச்சியானது அடுத்தடுத்த தேர்தல்களை முன்னிட்டு கட்சியை வலிமை பெருக்கும் வகையில் இந்த நிகழ்வானது இருக்கும் என கருதப்படுகிறது. திமுகவுக்கு முக்கிய நெருக்கடியான வெற்றியாக கருதப்படுகிறது. அதாவது இந்த நிகழ்வில் புதியவர்களுக்கும் தொண்டர் பட்டயம் வழங்கப்பட்டதுடன் திமுக அரசின் சாதனைகள் மற்றும் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சியங்கள் குறித்து விளக்கங்களையும் வழங்கியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. பார்க்கலாம் கரூரில் இன்னும் என்னென்ன அரசியல் வேட்டைகள் நடைபெற இருக்கிறது என்பதை. நன்றி, வணக்கம்.